ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த லாயரை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா நிறைய காஃபி எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கான். ஸோ இவனும் பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறா, அடா வாங்க வாங்க அப்படின்னு. நான் உங்கள் எல்லாத்துக்குமே காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த காஃபியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். லாயரை பார்த்தோன்னா அவன் செம்மையாக காண்டாயிட்ருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் ஹீரோனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகிட்டுருக்கு. அப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறான், ஏண்டா யாரும் பர்மிஷன் வாங்காமல் உள்ளே வரக்கூடாதுன்னு தெரியாது அப்படின்னு. ஆனால் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கறல, லாயர்ட்டுமே போய் சொல்லலை. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்? நான் வந்து ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்படியா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, ஹீரோனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படி இப்படின்னு. ஹீரோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயிறு எரியுது, இவன் இங்கேருந்து போனால் தான்ப்பா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டரை கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். டைம் என்ன ஆகுது, வேலை செய்கிற நேரத்தில் என்ன நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அவனை வெளியே போக சொல்ல அப்படின்னு. ஸோ அந்த டாக்டர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, சாரி சார், நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு. லாயருக்குமே புரியுது, இவன் வேணுக்குனுமே தான் நம்மளை இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு. இந்த லாயரை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இரிட்டேட் பண்ணி விட்றான், மூஞ்சிடிச்ச மாதிரி பேசிடுறான். இருந்தாலும் அவர் ரொம்பவே காமாக பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஹீரோனுக்குலாம் பயங்கர காண்டாகிட்டுருக்கு, ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு இவன் இன்சல்ட் பண்ணுறானே அப்படின்னு. லாயரும் பார்த்திங்கன்னா, நான் இங்கேருந்து போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நானும் கூட வரேன் அப்படின்னு கோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்காளா. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கான், ஐயோ போகிறாளே, அவனோட போகிறாளே அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஒயிட்டி பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கா. என்ன நினச்சான்னு தெரில, குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் இவளோட டிபார்ட்மெண்ட்டு தான், என்னோடய பேர் வந்து ஒயிட்டி, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு அடிபட்டுருச்சு. அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு நஷ்டஈடாக எதுவுமே கொடுக்காம ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த ஓனர்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்திங்கன்னா டிங்கு. இவன் வந்துட்டு ஒரு பொக்கையோடு உள்ளே வந்துட்டுருக்கான். நேராக ஒயிட்டிகிட்ட போய் கொடுக்குறான், இந்த அம்மா உனக்கு யாரோ அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னு. வேகமாக ஜென்னு பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கான், இதுவா, யார் அமுச்சு விட்டது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அந்த ஜென்ரல் டாக்டர் இருக்கார்ல, அவர் தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அடிக்கடி ஒயிட்டிக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்டாருல அப்படின்னு. இங்கே பாரு, அவன் வாங்கி கொடுத்த ஃபுட் எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட்டேன். அவனைப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா பொதி முட்டை மாதிரி இருக்கான். அவனா இவளுக்கு செட் ஆக மாட்டா. அதுவும் இல்லாமல் இவன் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருப்பாள், அந்த டாக்டர் வந்து இத்தனையோண்டா தான் இருப்பான். ஸோ பர்ஃபெக்டான மேட்சே கிடையாது அப்படின்னு. ஒயிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறா, எது நான் அத்தை தண்டி இருக்கேன், அவன் இத்தனோண்டா இருக்கானா அப்படின்னு. அப்போ டிங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒயிட்டிக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்டாக இருக்கிற பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒயிட்டியும் சேர்ந்து சொல்ல, ஜெங்குக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ டிங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ நீங்கள் தான் அவளுக்கு இந்த பொக்கையை அமுச்சு விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. டே என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம் சார், நீங்கள் தான் அந்த ஒயிட்டியை கரெக்ட் பண்ண பிளானெல்லாம் போடுறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இங்கே பாடுறா, தேவையில்லாமல் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு ஏதேதோ புலம்பிட்டு ஜெங்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஒயிட்டிக்கு புரியுது. அந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா அப்படியே அவனோட பேஸில் வச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. வேகமாக நம்ம ஜெங்கும் உள்ளே வந்துட்டுருக்கா. நான் உன்னோட ரோமியோவாக இருக்க விரும்புகிறேன், நீ என்னோட ஜூலியட்டா வரியா அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி செவத்தோடு சாத்திட்டுருக்கா. என்னடா சொன்ன, என்னை விட்டு நீ தூரமாகவே இரு, இல்லைன்னா உனக்கு தான் சேதாரம் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதறிறான், இருந்தாலும் விடமாட்டான். நீ என்னோட ஜூலியட்டா இருக்கிறியா இல்லையா, எஸ் ஆர் நோ சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒன்று பிடிக்காதுடா. ஏன் பிடிக்காது? இந்த டிபார்ட்மெண்ட்லேயே 2வது பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு. அப்படியோ, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓடி போயிரு. ஏன் பிடிக்கல? நீ வந்துட்டு இந்த பப்பட் மாதிரிடா, அந்த கேட்டு, இந்த ரேட்டு, இந்த மாதிரி அப்படின்னு.
ஏண்டி கேட்டு ரேட்டுன்னு போட்டு சாவடிக்கிற? அப்போ நீ என்னோட ஜூலியட்டா இருக்க மாட்டியா? மாட்டேன், இருக்கவே மாட்டேன். நீனே சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுவா, போய் தொலை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து பயங்கரமாக கேமெல்லாம் விளாண்டுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது உடம்புல சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு. ஆனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். டே சுட்றா சுட்றா, பின்னாடி வரான்டா, சுட்றா சுட்றான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோக்கா முடியலை. அந்த டிங்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், டே உங்ககிட்ட தாண்டா டாக்டர் கொஷின் கேட்குறாங்க, பதில் சொல்லுடா அப்படின்னு. ஆனால் அவன் காதுலேயே வாங்க மாட்டானா. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையே இல்லை. இவனை நீனே செக் பண்ணு, நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, டே ஏன்டா என் பொறுமையை சோதிக்கிற, இங்கே பாடுறா இங்கே பாடுறா அப்படின்னு. என்ன மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே பாரு, என்னோட கைகளில் வந்துட்டு உன்னால் பார்க்க முடியுதா? இவன் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்புகிறான். டே திரும்பாதடா, என் கண்ணை மட்டும் பாரு, என் கண்ணை பார்த்துட்டு சைடில் இருக்கிற இந்த கை வந்துட்டு உனக்கு தெரியுதான்னு பாரு அப்படின்னு. இல்லையே, உங்கள் கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, ரொம்ப கேமெல்லாம் விளாடாத, உன்னோட பார்வை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ ஏதோ சைனெல்லாம் போட்டுட்ருக்கான். அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கு? அவன் ரொம்பவே கேம் அடிக்டாக இருப்பான் போல். அவனோட விஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் போல் அப்படின்னு. சரி ஓகே, நீனே மெயின் லீடாக இருந்தால் ஆப்ரேஷனை பண்ணிடு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனிக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெங்கும் ஒயிட்டியும் வந்திருப்பாங்க. எது இவன் மெயின் சர்ஜரினா ஆயிட்டாளா, அப்போ நான் எப்போ ஆகுறது அப்படின்னு செங்கிட்ட கேட்கும்போது, அதுக்கெலாம் நீ இன்னும் தேர்ச்சி பண்ணணுமா, உனக்கு இன்னும் அனுபவம் இல்லை அப்படின்ட்டு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி இந்த கேமரை பார்த்துட்டு வரலாம், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா நல்லா போர்வை இழுத்து போத்திக்கிட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. டே ஏன்டா என்னை சோதிக்கணும்னே நீ வந்திருக்கியாடா அப்படின்னு அந்த ஃபோனையுமே பிடுங்கிட்டு போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா செம்ம போரிங்காக இருக்காங்கப்பா அந்த டாக்டர், இந்த ஃபோனை தூக்கிட்டு போனால் என்கிட்ட வேறு ஃபோன் இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வேறு சைட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த கேம் இருக்க ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா. ரத்தம்லாம் அப்படியே மூஞ்சில் தெரிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே பார்த்தா பதறி போய் ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ கனவு கண்டிருந்திருப்பா போல். என்னடா அது இப்படிலாம் நம்மளுக்கு கனவு வருது அப்படின்னு அந்த கேமரை போயிட்டு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். டேன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அவன் நல்லா தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாதா வா அப்படின்னு. ஸோ இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இவன் யார் தெரியுமா, பெரிய கேமர்ப்பா, பெரிய டிசைனர் வேறு. ஸோ இவனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு டாக்டர் தானே, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியாதா? அது இல்லைப்பா, இவன் பெரிய டிசைனரு. ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் வேணால் இதை குவிட் பண்ணிடுவா, நீ எதுவுமே சொல்ல மாட்டில்ல. சேச்சா நான் என்னடி சொல்ல போகிறேன், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாய்ப்பை அந்த ஒயிட்டி எடுத்துகிட்டு போயிடுவா, நீ அப்படியே மண் மாதிரி இருக்க வேண்டியதான் அப்படின்னு கழுத்தை பிடிச்சங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. சரி சரி நான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. டேனுமே இந்த அளவுக்கு சொல்கிறா, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டு அந்த விர்ச்சுவலாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போயுமே அந்த நர்வஸ் வந்துட்டு அவளுக்கு போகலை. ஹீரோ சொன்ன சில விஷயங்கள், அப்புறம் அவன் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்ல, இந்த காடை முட்டையோட ஓட்டை வந்துட்டு அப்படியே ட்ரில் பண்ணி எடுக்கணும்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓபி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் இன்றைக்கி நடக்க போகிற ஆப்ரேஷனுக்கு என் கூட வரீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப பெயினாக இருக்குது, அதனால தான். இவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லாயர் வந்துட்டு அவனோட பெட்டை கூப்பிட்டு வந்துட்டு, அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டாக். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி பயங்கரமாக கொஞ்சி விளாண்டுட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவளும் போயிட்டு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது லாயருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி. நீ ரொம்பவே பீரியட்ஸ் பெயினில் இருப்ப, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தா, நீ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த நாய்க்குட்டியோட விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு. லாயருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாகிட்டுருக்கு. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க, நீ அவளோட எக்ஸு தானே, ஸோ திரும்பவும் லைஃப்லலாம் வரணும்னு நினைக்காத, நான் தான் ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான மேட்ச்சு அப்படின்னு. ஆமாப்பா, நான் வந்து எக்ஸு தான், பட் நான் இப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ப்ரெசென்ட் ஆயிடுவேன்ல அப்படின்னு. டக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, யார் உன்னை திரும்ப மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறா, திரும்பவும் யார் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு.
உடனே லாயர் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். அவள் ஒன்றை அக்ரி பண்ணலை. ஸோ நீ தான் ஏதோ கனவுலகத்தில் மிதந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த கேமரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோவுமே ஏதோ ஆப்ரேஷனுக்கு வந்திருப்பான் போல். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எமர்ஜென்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க, நீ என்ன பண்ணுற? நான் என்னோடய பேஷண்ட் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். நான் இந்த ஆப்ரேஷன்லேருந்து குவிட் ஆகிக்கிறேன், வைட்டிட்டு அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. இவன் வந்துட்டு பெரிய கேமர் டிசைனர். ஸோ எதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் அப்படின்னு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு. நீ இன்னி மாறவே இல்லைல்ல, இந்த 6 வருஷத்தில் நீ நல்லா மாறியிருப்ப, மெச்சூராக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே சைல்டாக தான் நீ இன்னுமே இருக்க அப்படின்னு அவன் ரொம்ப கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். நான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறேன். காப்பாற்றணும்னு நினச்சின்னா நீ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணு. இந்த பயத்துலேருந்து வெளியே வா. யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீயே இதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உண்டு. நீ ஒரு டாக்டர், நீ ஒரு சர்ஜியன், அதை நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வீடியோலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை இருக்கும்ல, அதை வந்துட்டு லைட்டாக அப்படியே அந்த தொலியை மட்டும் எடுத்து உள்ளே இருக்கிற சீடை அழகாக எடுத்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ மறுநாள் காலையில் இவனோட அந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோனும் வந்து சொல்லிகிட்ருக்கா, இவனோட ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், பட் எப்போ இருந்தாலும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த கேமரோட அம்மா வந்துட்டுருக்காங்க. உங்கள் பையனோட கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நல்ல வேலையாக நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாளுமே, அதுவும் அவளுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனாக. என் பையனை எப்படி நான் நம்பி விடுறது? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பொறுப்பை ஏற்றுப்பாளா அப்படின்னு. இங்கே யாருமே யாரோட பொறுப்பையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாருமே டாக்டர், ஸோ எங்களோட பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். இல்லை இல்லை, நீங்கள் அந்த பொண்ணை ஆப்ரேஷன்லாம் பண்ண விடாதீங்க, அவளுக்கு அந்தளவுக்கு டேலண்டெல்லாம் இருக்க மாட்டா, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே இருக்குது. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ ஹீரோனே வாலண்டியராக சொல்கிறா, நான் தான் அந்த பொண்ணு, நான் தான் உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பேசணும் அப்படின்னு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை வந்துட்டு வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வேறம்மா. ஏன்னா எனக்கும் என் பையன் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கும்ல, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இல்லை, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த கேமர் பார்த்தீங்கன்னா இன்னும் கேம் விளாண்டுட்டு தான் இருக்கான். டேய் ஏன்டா அப்படி விளாண்டுட்டே இருக்க? அப்புறம் எப்படா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது? மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு. நான் கேம் விளாண்டா மட்டும்தான் ரிலாக்ஸாக இருப்பேன், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே கிட்ட வந்து பார்க்குறா. ஸோ அந்த கேமை பற்றி இவளுக்குமே தெரியும் போல். அந்த கேமை பற்றி பேசும்போது இவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேம் தெரியுமா, வாங்க வாங்க அப்போ நம்ம 2 பேரும் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைடா எனக்கு வேலை இருக்குது. இல்லை இல்லை நீங்கள் விளாண்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் இவளும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளாட, இதை வந்துட்டு அந்த அம்மானால் பார்த்துட்டு இருக்க முடியல. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த பொண்ணு வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு. நீங்களே வந்து பாருங்கள், ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு என் பையனோட உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கா, இவள் எப்படி ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணுவா அப்படின்னு. ஹீரோவுமே வந்து பார்க்குறான், 2 பேரும் உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், ஒரு நிமிஷம் வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, டே நல்லா கோர்த்து விட்டுட்டடா, சரிடா நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. நீ ஒரு டாக்டருமா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த அம்மா வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த மாதிரி தான் நடந்துப்பியா அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறா. அவன் வந்துட்டு எப்போ பாரு கேமுன்னே விளாண்டுட்ருக்கான். ஸோ அவனை வந்துட்டு வெளி உலகத்துக்கு என்னால் கொண்டு வர முடியலை. அவன் என்னோட பேஷண்ட், அதனால நான் அவனோட உலகத்துக்குள்ளே போய் அவனோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இது என்ன தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவள் சொல்கிறதும் லாஜிக்கலாக கரெக்டு தானே. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் லாயர் பார்த்திங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டுருக்கேன். ஸோ இவனை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. வந்துட்டாயா எப்போ பார்த்தாலும் வந்து மீட் பண்ணிடுறான் நம்ம ஆள் அப்படின்னு. ஸோ அந்த வைட்டி பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோடய பேஷண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஆமாம், அவன் எல்லா ஹாஸ்பிட்டல் பில்லையுமே பே பண்ணுறதா சொல்லிட்டான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கிறீங்களா, நீங்கள் அது சாப்பிட்றீங்களா இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு விழுந்து விழுந்து கவனிக்க, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுற மாதிரி இவங்க மேலெலாம் அடித்து விட்டுட்ருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே புரியுது இவன் கொஞ்சம் காண்டாயிட்ருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. லாயர் வந்து சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் தண்ணியை வச்செல்லாம் விளையாடுவீங்களா, அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. சரி சரி வேலை டைமு போய் எல்லோரும் வேலையை பாருங்கடா அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம லாயர் கூட தான் வந்துட்டுருக்கா. அப்போ லாயர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் கம்பெனியில் இன்றைக்கி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்க போகுது, அதுக்கு நீ என்னோடய பார்ட்னராக வர முடியுமா அப்படின்னு. இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம 2 பேரும் லஞ்ச் ஒன்றா போய் சாப்பிட்லாமா, இல்லைப்பா கேன்டீன்லேயே நல்லாயிருக்கும், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அட வா, வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கும் ஃபுட்டு, நம்ம போய் சாப்பிட்லாம். சரி ஓகே, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவன் உள்ளே போயிட்டுருக்கான். இவன் ஒரு டெஸ்கில் உட்காந்துட்ருக்கான். அந்த சைடு தான் ஹீரோ வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்கிட்டேருந்து கால் வருது. டே, அந்த லாயர் போய் அங்கே வந்தானா? ஆமாண்டா, உனக்கு எப்படா தெரியும்? ஏன் தெரியாது, இந்த லாயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அவார்ட் செரமனி ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு ஹீரோனை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஏன்னா இவன் டாப் 10 லாயர்ஸில் ஒரு ஆள். இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஹீரோயினை ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவான் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கான், ஆனால் அவனுக்கு அவார்ட்லாமா அப்படின்னு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் விளாண்டுட்ருக்கான். அப்போ எதார்த்தமாக ஹீரோனை பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கோணிக்கிறான். அப்படியே கன்னத்தில் பவுடர்லாம் செட் பண்ணிகிட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கா, அதை வச்சு அப்படியே அடிச்சுட்டே இருக்கான். ஸோ அவள் என்ன பண்ணுறாளோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் முடியலை, ஏம்மா தாய் இங்கே வாயேன் அப்படின்னு. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்துட்டு இந்த கேமெல்லாம் விளாட்றேன், வா நம்ம 2 பேரும் பார்ட்னர் போட்டு விளாட்லாம் அப்படின்னு. பார்ட்னர்ஷிப்பில் விளாட்ணும் அப்படின்னா நீ டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி விளாடு, நான் எதுக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் போய் மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீ அவனோட பார்ட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக என் கூட உட்காந்து கேம் விளாட்லாம், அதுவே ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சேரை இழுத்துட்டு முன்னாடி வந்துட்டுருக்கா. ஏப்பா உனக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுதா, ஒரு வேளை இன்னுமே நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்கியோ அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. பார்த்தியா, அவனுக்கு பதில் கூட சொல்ல முடியல. சரி நான் வரட்டா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறா. இப்போ எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோட்டெல்லாம் எடுத்து போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த லாயருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்றா, சாரி என்னை மன்னிச்சிடு, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் குட்டி பொண்ணும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல். அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு ஷூவை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அந்த குட்டி பாப்பாவை அங்கிட்டு கூப்பிட்டு போ, இதை பார்க்க விடாத அப்படின்னு. ஸோ அந்த பாப்பாவை போயிட்டு நம்ம ஹீரோனை ஆறுதல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அதுவும் சொல்லிகிட்ருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா நல்லாயிருவாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து நின்று போயிடுது. ஸோ அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியே பார்த்திங்கன்னா அந்த பாப்பா உட்காந்துட்ருக்கு. ஸோ ஹீரோன் போயிட்டு எழுப்புறாங்க, எங்கள் அம்மாங்க ஆப்ரேஷன் ஓவரா, அவங்க கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஸோ அந்த பாப்பாவை பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியலையே, இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. இவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட பக்கத்தில் வச்சிட்ருக்கான். நீ சாப்பிடு, இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ஸோ அதை நினச்சி நீ சாப்பிடாமல் இருந்தீன்னா நீ தான் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போவ அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா கேட்குறா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்துருப்பீங்கள, அதில் இருந்து எப்படி நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா நம்மளாம் டாக்டர்ஸ், ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், இதுக்கு தான் நான் உன்கிட்ட அன்னையிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். பேஷண்ட் கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக பழகாதன்னு. இப்போ யாருன்னே தெரியாத அந்த அம்மா, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றதே உன்னால் தாங்க முடியல. இதுவே நீ ரொம்ப க்ளோஸாக பழகி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீ டாக்டர் தொழிலையே விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு.
ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஆகுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்போது பயங்கரமாக மழை பெய்யுது. இவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வேறு வந்துட்டுருக்கு. அது இவங்க கவனிக்கல. எங்கே அவங்கள ஏற்றிடுவானுங்களோ அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் அவங்கள அந்த சைடு இழுக்க இவன் வந்து கையை ஊண்டிடுறான் போல். ஸோ கையில் பயங்கரமாக அடிபட்டுருது. திரும்பவும் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போயிட்டுருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே வரான். கையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டெல்லாம் போட்டிருக்கான். என்னாச்சு உனக்கு? நேற்று நைட்டு நான் தெரியாமல் விழுந்துட்டேன். ஏன்டா பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கேமர் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு பனானாலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோட கையில் அடிபட்டிருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ என் பையனுக்கு யார் ஆப்ரேஷன் பண்ணுறது? அப்போ நீங்கள் வேணுக்குனுமே உங்கள் கையை வந்து நீங்கள் உடச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு. ஏம்மா யாராவது வேணுக்குன்னு கையை உடச்சிப்பாங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கா? என்னை விட்ட வேறு டாக்டரே இல்லையா? வேறு யாருனாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு டாக்டராக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இருக்குது. யாருமே வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை. அப்போ அந்த பேஷண்ட் அதாவது அந்த கேமர் பையன் சொல்கிறான், எனக்கு ஹீரோயினே ஆப்ரேஷன் பண்ணட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, டேய் வாயை மூடுறா, ஏன்டா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் கூடாது அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா திரும்பவும் கொடுத்து விட்றான், நீனே ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு. ஹீரோயினா அந்த கேமரும் பார்த்தீங்கன்னா கேமெல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. அப்போ அவள் கேட்குறா, என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க உனக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டுமே, நான் வேணாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் என்னோடய வைப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த வாண்டை காட்டுறாங்க. இவனை அந்த பாட்டிம்மாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய டிஷ்ஷெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி வாண்டு கேட்குது. அவங்க அப்பா வருவார், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்க, டே நான் பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோன்ட்ட புலம்பிகிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டாங்களா, ஸோ அதனால் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஹீரோ இல்லை அவசரப்படாத, அவனை யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த பாட்டி அம்மாவோட பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த தடிமாடு வேற வந்துட்டுருக்கான். ஆமாம் யார் இந்த பையன் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் என்னோட பிளேஸில் தான் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அந்த தடிமாடோட காதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவன் வந்துட்டு தங்கச்சியோட பையனாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சிக்கு கிட்டே போயிட்டு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் நீ உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்க, அப்போ நீ எனக்கு மருமையனா, அப்போ என்னை மாமான்னு கூப்பிடுனா அது பார்த்தீங்கன்னா பயந்து கத்திட்டு இருக்கு, நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை பார்த்து கரெக்டாக வந்துடுறாங்க. உள்ளே அவன் கத்துறத கேட்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கதவை தர அப்படின்னு அந்த பாட்டியம்மாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. விறுவிறுன்னு போயிட்டு அந்த தடிமாட்டுட்டு வந்து பிள்ளைய வாங்க பார்த்தா அவன் கொடுக்கவே மாட்டான். இவன் வந்து என்னோட மருமையண்டா, கொடுக்க முடியாது அப்படின்னு. ஹீரோலாம் பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஒழுங்கா என் பையனை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீங்கள் என் பையனை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். மறுநாள் காலையில் ஜெங்கை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ அவள் வந்துட்டு அப்படியே வயிற்றுலேயே கையை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காளா. ஜெங்கு வந்து கேட்குறான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு 2 மாதமாக பீரியட்ஸே வரல அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை பார்த்தீங்கன்னா மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவளை ஃபுல்லாமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் நீங்கள் வந்து அந்த ஜெங்கோட ரிலேட்டிவா அப்படின்னு. ஆமாம் நான் வந்து அவனோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பரவுது. ஜெங்கு இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலப்பா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஒய்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. அது ஜெங்கு வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் உங்களை நம்புகிறேன், அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் ஒயிட்டிக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கா, இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்காத, எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆமாம் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்குவேன், ஆனால் உனக்கு அவளுக்கு சம்மந்தம் கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோமா, அவன் என்னோட ஃபியான்சியாக ஆக போகிறாதான், ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு. மரியாதையே இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு திட்டிட்டு போயிட்டே இருக்கா. இந்த சைடை பாட்டிமாவோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, நான் தான் அவனோட உண்மையான அம்மா,
ஸோ என்கிட்ட திரும்ப என் பையனை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அது எப்படி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாமல் நீ எப்படி அவங்க அம்மான்னு சொல்லுவ போ அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த வாண்டு கால் பண்ணுது, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ இவளும் வந்து செக் பண்ணி பார்க்குறா, ரொம்பவே ஃபீவராக தான் இருக்குது. ஸோ அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வாண்டை பார்த்திங்கன்னா தூங்க வைக்கலான்னு வந்துட்டுருக்கா. ஸோ அந்த வாண்டு சொல்லிகிட்டு இருக்கு, நான் அப்பாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேன். நான் ஒரு நாள் அப்பாவை விட்டு போனதுக்கப்புறம் யார் அவங்களை கேர் பண்ணி பார்த்துப்பா, நீ எங்கடா போகிற, என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னோடய உண்மையான அம்மா என்னை தேடிட்டு இருக்காங்கல்ல, நான் அவங்கக்கிட்ட போகணும்ல அப்படின்னு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த வாண்டு வந்து சொல்லியிருந்திருக்கோம், நான் எங்கள் அம்மா கூட போயிட்டேன் அப்படின்னா அப்பாவை யார் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பா அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்ட, ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சரி, ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலுமே நானும் உங்கள் அப்பாவும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு புரியுதுமா, இப்போ நான் அப்பாவை உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஹீரோட்ட வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு இன்னுமே ஃபீவர் வந்து சரியாகலை போல். ஸோ அவனை தான் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி அப்புறம் கை இந்த மாதிரிலாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினோட கையை ஹோல்ட் பண்ணிகிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த வாண்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. அப்பா எந்திரிச்சிட்டிங்களா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் நல்லா தாண்டா இருக்கேன், என்னை யார் நைட் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது, அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு பண்ணுறது. இதுக்கப்புறமா அவன் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். பட்டன் வந்துட்டு போட முடியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் போட்டு விட்டுட்டு அந்த டையெல்லாம் கரெக்டாக கட்டி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோனுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கா. அந்த நேரம் கரெக்டாக அந்த வாண்டு உள்ளே வந்துடுது. அப்பா நான் கிளம்பிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே விலகிக்கிறாங்க. என் ஃபோனையும் எடுத்துக்கடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக வர மாதிரி தான் தெரியுது. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ரவுண்ட்ஸ்க்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பாட்டிமா பொண்ணு இருக்காங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ நான் தான் அந்த வாண்டோட அம்மா, என்கிட்ட என் பையனை கொடுத்துருங்க அப்படின்னு. நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு எவ்வளோ இன்கம் வருது, மாதம் ஒரு 10,000 வரும், ஒரு 10,000 வரும் அப்படின்னு. அதை வச்சு நீ எப்படி என் பையனை பார்த்துப்ப, எந்த ஸ்கூலில் அவனை சேர்க்க போகிற. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சொல்கிறா. ஸோ இதில் எப்படி என் பையன் படிப்பான், அவனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்ல, என்ன படிச்சிருக்க நீனு, நான் வந்து ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ நீ ஸ்கூல் தான் முடிச்சிருக்க, அவனோட ஹோம்ஒர்க்குமே உன்னால் பண்ண முடியாது, எந்த ஒரு தகுதியுமே உனக்கு கிடையாதுப்பா என் பையனை உன்கிட்ட அமுச்சு வைக்க அப்படின்னு. ஆனால் நான் தானே அவனோட அம்மா, என்கிட்ட தானே நீங்கள் கொடுக்கணும், என்ன அம்மா, அவனை நீ ஹாஸ்பிட்டலோட வறண்டால தானே போட்டு போனேன், இப்போ மட்டும் எப்படி உனக்கு பாசம் வருது அப்படின்னு. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு 20 வயசு, அந்த குழந்தைக்கு காரணமானவன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலுமே நான் அந்த பேபியை பெற்றுக்கிட்டேன், 6 மாதம் என் கூட வச்சு தான் வளர்த்தேன். அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவனுக்கு தலையில் டியூமர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட காசுமே கிடையாது, வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ விறுவிறுன்னு போயிட்டுருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து கெஞ்சிட்ருக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திகிட்ருக்கான். நீ அவனுக்கு நல்ல படிப்பு, நல்ல இடம், நல்ல லைஃப்பை வந்து கொடுப்ப அப்படின்றத கேரண்டியாக சொல்ல முடியுமா அப்படின்னு. இவளும் அப்படி ஒரு மாதிரி ஆகி என்னால் முடியும், ஏன்னா நான் தான் அவனோட உண்மையான அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ அப்பாட்ட சொல்ல அவர் கத்திகிட்ருக்காரு, முடியாது, சின்ன வயசுலேருந்து அவனை நீ தான் வளர்த்த, அவன் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணு வந்து நான் தான் அம்மா, எங்கிட்ட பையனை கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட முடியுமா, அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பா ஆயிடுவீங்களே, ஸோ பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு.
ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு அவனோட உண்மையான அம்மா கிடையாதுல்ல அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை போய் கூப்பிட்டு வந்துட்டுருக்கா, இங்கே பாரு, நீ உன் உண்மையான அம்மா கூட போய் இருக்கியா இல்லை உங்கள் அப்பா கூட இருக்கியா அப்படின்னு. அந்த வாண்டு என்னன்னா, நான் என் அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லுது. ஹீரோக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வா, நீ ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்க, ஏன் நீ அப்பா கூட இருக்க மாட்டியா. இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்க தானே என்னோட உண்மையான அம்மா. அவங்க வேணுக்குனுமே என்ன அந்த வறண்டால போட்டு போகலைல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. நான் அதுக்கு ஒத்துக்கறலனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் ஓகே தான் சொல்லணும், எங்கள் அம்மா கிட்ட தான் நான் போய் இருக்கணும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடம் பிடிக்குது. நீ எங்கேயுமே போகக்கூடாது, நீ என்கிட்ட தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துறான். ஸோ அவனுக்கு இந்த பையனை விட்டு பிரிய மனசே இல்லை. 6 வருஷமாக பையன் மாதிரி வளர்த்துருப்பான், திடீர்னு தூக்கி கொடுத்துட முடியுமா. அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுது. ஹீரோனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் தான் சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வாண்டு பார்த்திங்கன்னா அதோட ரூமில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கோம்ல, அது உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா, அவனுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அது உள்ளே உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்கு. இங்கே வா, எதுக்கு அழுதுட்டுருக்க. அது பார்த்திங்கன்னா வரவே மாட்டேது. அப்போ அம்மாவை உனக்கு பிடிக்காதா, எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கிட்ட வருது. சரி சொல்லு, எதுக்காக நீ உன் அம்மா கிட்டே போகணும். உங்கள் அப்பா வந்து ஹர்ட் ஆக மாட்டாரா. எங்கள் அப்பா ஹர்ட் ஆக மாட்டாங்க, ஏன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க உண்மையான ஆண்மகன் வந்து அழுக மாட்டாங்க அப்படின்னு. ஹீரோனுக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நீங்கள் எதுக்கு உங்கள் அம்மாட்ட போகணுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்க தானே என்னோட உண்மையான அம்மா, நான் அவங்கக்கிட்ட தானே போய் இருக்கணும். அப்போ இதுதான் காரணமா. ஆமாம் அப்படின்ற மாதிரி அந்த வாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிகிட்ருக்கு. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்குறான். சரி ஓகே, அவனுக்கு அவங்க அம்மாட்ட போய் இருக்கணும்னு தான் ஆசை. பிடிக்காதவனை நம்ம வச்சு என்ன பண்ணுறது. மறுநாள் காலையில் அந்த தாத்தா, அப்புறம் இந்த வாண்டு, பாட்டிமாவோட பொண்ணு எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அந்த வாண்டோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மொத்தமாக போகலாம் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. திரும்பி திரும்பி பார்க்குறான், அப்பா வருவாரா வருவாரா அப்படின்னு. இவங்க கிட்டத்தட்ட அந்த டாக்ஸி பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ இந்த வாண்டு பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கு. அந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட அந்த விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இவனும் போயிட்டு பார்க்குறான், யாரா அது அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாண்டு தான் நின்றுட்டுருக்கு. டேய், நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். அப்பா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா, உன்னை விட்டு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு. இவ்வளோ நேரம் நான் அம்மாட்ட போகணும் அம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ போக வேண்டிய நேரத்தில் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். சரிடா சரிடா, அழுகாத அழுகாத, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது என்னை வந்து பார்க்கணும், என்கிட்ட ஃபோனெல்லாம் பேசணும், சரியா அப்படின்னு. அந்த பாட்டியம்மாவோட பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீ எனக்கு தான் கால் பண்ணுற, புரியுதா அப்படின்னு. ஸோ அந்த வாண்டு பார்த்திங்கன்னா போகவே மாட்டுது, கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்குது. அந்த பாட்டியம்மாவோட பொண்ணு பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க, வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த வாண்டு அங்கேருந்து போகுது. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே தான் ரிப்பீட்டடாக மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த கேமருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறா. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடுறா. இவளுக்கு அசிஸ்டண்ட்டாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெங்கு நின்றுட்டுருக்கான். ஹீரோவுமே அங்கே தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இவ பார்த்திங்கன்னா தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு கரெக்டாக அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த திராட்சை பழத்தெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பான்ல, ஸோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக அந்த டியூமரை கட் பண்ணி எடுத்துட்டா. ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். மேடம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக கிளாப் பண்ணி வரவேற்றுட்ருக்காங்க. டேன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்லாம் கொடுத்துட்ருக்கா. வைத்தியமே வந்து சொல்கிறா, உன்னை எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் நீ ரொம்ப அழகாகவே ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்ட, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். ஜெங்கு போயிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், டே உன்னோட ஸ்டூடெண்ட்டுடா, ரொம்ப அழகாகவே ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டா, நீ வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு. அவன் பார்த்திங்கன்னா ஏன்னு எதுவுமே சொல்லலை. தண்ணி இல்லை, போய் தண்ணி அள்ளிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த மகை போயிட்டு ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அப்படியே நைட்டு போல் ஹீரோயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கால் பண்ணுறான். நீ என்னோடய காலை எதிர் தானே பார்த்த அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வந்துட்டு நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணேன், நல்லா பண்ணியிருந்தேனா இல்லை நான் நிறைய விஷயங்களில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்கணுன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு.
நீ வந்துட்டு நல்லா தான் ஆப்ரேஷன் பண்ண. வேறு யார்கிட்ட இருந்தும் காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கணும்னு நினைக்காத. ஏன்னா நீ ஒரு டாக்டர். நீ நல்லா பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துலயே உனக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கும். அதை நீ தான் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு. சரி இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே லாயர் வந்துட்டுருக்கான். சரி சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? நான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன் வா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்திருப்பாங்க போல். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. லாயருமே கேட்குறான், என்னம்மா தீவிரமாக எதோ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் நீ யோசிச்சு பார்ப்ப, ஏன்னா உனக்கு நான் ட்ரீட்டெல்லாம் இங்கே வைக்கிறேன்ல அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். வீடே இருண்டு போயிருக்கு. ஏன்னா அந்த வாண்டு இருந்துச்சுன்னா அப்பா அப்பா அப்படின்னு இங்கிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அதாவது சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். ஒரு ப்ரெட்டை எடுக்கிறான். அதை வந்துட்டு நம்ம குக் பண்ணணுமே அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு இன்ஸ்டன்ட் நூடுல் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா எடுத்து சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி மூடி வச்சிட்ருக்கான். சரி நம்ம பையனுக்கு கால் பண்ணுவோமே அப்படின்னா அந்த வாண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. டேய் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஏன்டா கால் பண்ணவே மாட்டேற, அப்பாவை நீ மிஸ் பண்ணலையா அப்படின்னு. இல்லைப்பா இல்லைப்பா நான் கால் பண்ணணும் தான் நினச்சேன், அதுக்குள்ளே நீனே பண்ணிட்ட அப்படின்னு. சரி நீ அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னியா? இல்லைப்பா இதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும், அவங்களுக்கு சீக்கிரம் கால் பண்ணி சொல்லு சரியா அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருமுறான். ஐயோ உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம் ஆமாம் நீ என்னை விட்டு போனில்ல, அதனால உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை. சரி மறக்காமல் நீ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுது. அம்மா இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல், அடிக்கடி இருமிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்காக நீங்கள் போயிட்டு அப்பாவை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா நீ நல்ல வேலை தான்டா பார்த்துருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோ எதுக்கு அவங்க பையன்கிட்ட கால் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா லாயர் கூட அவள் வெளியே போயிருக்கல்ல, ஸோ அது நடக்கவே கூடாது, அவள் சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த வாண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருக்கோம் ஹீரோயினுக்கு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு. இவளும் லாயரும் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த மெசேஜை பார்க்குறா. சரி நான் இங்கேருந்து இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏம்மா நான் வீட்டில் போய் விடுறேன், இல்லை நான் வேறு ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு. என்ன ஹீரோ பார்க்க போறியா? ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிடுறான். இவளும் வந்து கதவை தட்டுறா. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்செட்லாம் மாட்டிட்டு குளிச்சுட்ருக்கான். ஸோ அவனுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. இவளும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு லாக்கெல்லாம் போட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டெல்லாம் கழட்டிட்டு தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கான். அப்போ அவள் காட்டு கத்துறாடி எங்கடா இருக்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. லாஸ்ட்டாக இவன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்துடுறா, உள்ளே எதுவும் இருக்கானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டப்பில் நல்லா மூழ்கி குளிச்சுட்ருக்கானா. இதை பார்த்தோன்னே அவன் வந்துட்டு போச்சு இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அப்படியே ஓடி வரா பாருங்க. அந்த மேட்டு தட்டி விட்டு இவளும் குப்பரை தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதறி போய் எந்திரிக்கிறான். இவனும் ஒரு மாதிரி பதறி போய் எந்திரிச்சிட்ருக்கா. டே அறிவு கட்டவனை என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஏம்மா நான் குளிச்சுட்டு தானம்மா இருந்தேன், நீ ஏம்மா உள்ளே வந்த அப்படின்னு அவனுக்குமே ஒன்றும் புரியலை. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இந்த சைடை ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்கே டேனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அதே பொண்ணு கூட வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்காரு. இதை அவன் பார்க்குறான், அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு. இந்த சிகரெட்டெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்கல்ல, இவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அதில் கொட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஸோ அந்த குழம்ப தான் இதுங்க ரெண்டும் சாப்பிட்டுட்ருக்குங்க. வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் துண்டாக வந்து மாட்டுது. ஸோ ரெண்டும் கடுப்பாகி அந்த வெயிட்டரை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, வெறும் சிகரெட் பட்டா கிடக்க,
மேனேஜரை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு. அப்போது ஒரு சின்ன நோட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்க்குறான். நான் தான்டா ஹீரோயினோட தம்பிடா, எனக்கு தெரிஞ்சு நீ திருந்தவே இல்லைன்னு நினைக்கிறேன், செத்தடா அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் ஜர்க் ஆகுறான். இல்லை இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் வேணாவா, இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியலை. திரும்பவும் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கவே இல்லை, நான் ஏதோ பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா லாயர் கால் பண்ணுறான். நீ அங்கே போயிட்டியா, எல்லாமே ஓகே தானே, அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு. அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறா. யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லாயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அந்த லாயர் பேரை கேட்டாவே எனக்கு அவ்வளோ காண்டாகிட்டுருக்கு. அவன் வேணுக்குனுமே தான் உன்னை கரெக்ட் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கான், அது உனக்கு புரியவே இல்லையா? அவனை உன் கூட வச்சு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உள்ளேருந்து அப்படியே பற்றிக்கிட்டு வருது. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இதை நீ கேட்கணுன்னு தானே ஆசைப்பட்றேன், அதனால தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. என்னடா அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. சரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்னு. எப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனது தெரியலையா, சரி அதை நான் செக் பண்ணுறேன், இப்போவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அப்படி எந்திரிச்சு வந்துட்டுருக்கானா. இவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளுக்கா ஒன்றுமே புரியல, பிடிச்சி தள்ளி விட்றான். நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பான்னு போயிட்டு விழுந்துட்டுருக்கான். இங்கே பாரு, நான் உன்னை வேணுக்குனுமே ஹர்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா, என்னை மன்னிச்சிரு, என்னால் முடியலை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இந்த சைடு ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டேனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா டியூட்டியில் இருப்பா போல். வா வா உனக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்கான். டேய் இப்படிலாம் பண்ணாதடா, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நீ என்ன லவ் பண்ணுறியா, யாரும் தப்பாக நினைக்கிறதுக்கு அப்படின்னு. நீ மாறவே மாட்ட, சரி வந்து உட்காரு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்றாங்க. அப்போ இவன் கேட்குறான் உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே, அவன் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிருக்காண்டா அப்படின்னு. ஸோ இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா, அடே இது உண்மைதான்டா, நான் தாண்டா டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி உன் ஹஸ்பண்டை அதே பொண்ணு கூட பார்த்தேன், 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இவளுக்கு அவ்வளோதான், ஃபேஸே மாறிடுது, மனசே உடஞ்சிருது. மறுநாள் காலையில் ஹீரோஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக ஜெங்கோட கண்ணில் மாட்டிடுறாங்க. என்னடா திரும்பவும் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, புரியலையே. சரி இவளை நீ எங்கே பிக்கப் பண்ண, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் பிக்கப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் வந்துட்டுருக்கா. இந்த சைடு நம்ம டேனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பவ்யமாக வந்துட்டுருக்கான். மூஞ்ச பார்த்தவனா கண்டுபிடிச்சிட்டான். எப்போ இருந்தாலும் அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னு. டார்லிங் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு. ஒரு நிமிஷம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மிட்டே உட்காந்துட்ருக்கானா. நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கரலாம். இவன் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நான் எத்தனை சான்ஸ் ஒன்று கொடுக்குறது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எனக்கு பொண்ணோட கஸ்டடி வேணும், அப்புறம் இந்த வீடு காரு உன்னோட சொத்துல எல்லாமே பாதி பாதி வேணும், இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லைன்ட்டு அவங்க வந்து போயிடுறா. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் டென்ஷனாகவே தான் உட்காந்துட்ருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜெங்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இங்கே பாரு என் ஃபியான்சின்னு ஒருத்தி வந்தாலே அவள் கன்சீவாகவே கிடையாது, அவளுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. சரி இருக்கட்டும், அதை வந்து நீ ஏன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க. ஆமாம் நீ என்னை தப்பாக நினச்சிப்பில்ல, நான் தப்பாக நினச்சா என்ன, நினைக்கலன்னா உனக்கு என்னடா அப்படின்னு. இல்லைம்மா நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி இந்தா இன்னொன்று இதை பாரு அப்படின்னு. என்னது இது அப்படின்ட்டு அவள் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவள் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறா, ஹீரோயின் பண்ணால அதே மாதிரி. ஸோ இவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. என்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஆப்ரேஷன் என்கிட்ட கொடுக்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஜெங்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வைட்டி அங்கேருந்து போனதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க நம்மளுக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வேலையை விட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் தான் வரானுங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெசேஜில் பேசிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லை நீ என் கூட என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண, நான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்போ நான் வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா, ஓகே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கடி போகிற, டைம் ஆச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேம்மா. சரி இரு சாப்பிட்டு போ, உங்கள் அப்பாவும் அந்த லாயரும் உனக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு.
இல்லைம்மா இல்லை எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவள் விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாயர் வந்துடுறான். ஏய் எங்கே போகிற, உங்களுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் ஹீரோ கூட வெளியே போகிறேன், நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலாக சில ஹாய் பாயெல்லாம் சொல்லிட்டு போகிறான். இன்னுமே அவனுக்கு எரியுது. இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டிருக்கும் போல். அதனால நான் இன்னைக்கு குக் பண்ண மாட்டேன், நீ எனக்கு குக் பண்ணி கொடு அப்படின்னு. இவனும் அந்த காயத்தை பார்க்குறான். நீ ஒழுங்காக வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரியா அப்படின்னு. இவளா செம கடுப்பாயிடுறா. ஸோ அப்படியே வேறு சைடு போயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு திரும்பி பார்க்குறான். ஐயையோ நம்ம திரும்பவும் ஏதோ தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு ரிட்டன் வந்துட்டு இருக்கான். இங்கே பார்ப்பா தம்பி, அந்த மீன் எடு, இந்த மீன் எடு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு சூஸ் பண்ண தெரியாதா, நீ சூஸ் பண்ண அந்த மீன் பாரு ரொம்ப சிக்காக இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தானே ஹெல்த் ரொம்பவே இஷ்யூ ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கிறல, பொய்த்தொல் அப்படின்ட்டு நார்மல் ஆகிடுறா. வீட்டுக்கு வந்து பயங்கரமாக குக்கெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. அப்போ 2 பேரும் உட்காந்து டிவி எல்லாம் பார்த்துட்ருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிச்சு கிச்செல்லாம் மூடிட்டுருக்கான் போல. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது, அதாவது எமர்ஜென்சி உடனே வாங்க. நான் ஹீரோக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான் அப்படின்னு நம்ம டேன் தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கட் ஆகுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் டேனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணேன், இந்த ஹீரோ பையன் எடுக்கவே இல்லை. ஆமாம் நானும் அவர் கூட தான் இருந்தேன். எது நீ அவன் கூட இருந்தியா, அப்போது நீ திரும்பவும் அவனை அக்செப்ட் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியலடி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறா. என்னடி 2 பேரும் திரும்ப பேச்சப் ஆயிட்டிங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பிகிட்டு இருக்கா. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணை திரும்ப பார்க்க மாட்டான், பேச மாட்டான்னு நினச்சேன். பட் இப்போவுமே அவ கூட தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி கொடுக்குறாங்க, வீடு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நீ ஹீரோவோட ஒன்றாவா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வர முடியும், அட நீங்கள் 2 பேரும் தான் பேச்சப் ஆகிட்ட தான் நான் கேள்விப்பட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி போல் ஒரு அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அன்கான்ஷியஸாக ஆயிட்டாங்க போல். ஸோ அதனால் அப்படியே பரபரப்பாக தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அம்மாவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க தலையில் ஒரு டியூமர் இருக்குது. பட் அவங்க வந்துட்டு 22 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கரமாக குழம்பிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 6வது பிரதராமா இவன் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இது யார் உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன் ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டா இப்படி புளிவிட்டு இருக்க, ஏன் உனக்கு அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா என்ன, கூடிய சீக்கிரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஜோடியாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கண்டுக்கவே மாட்டான். இவனுக்கு நிறைய பிரதர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினுக்குமே புரியுது இவன் வந்து அவங்க அப்பாவை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ வலுக்கட்டாயமாக தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கா, இங்கே உட்காரு அப்படின்னு. அப்போ இவங்க ஸ்டெப் மதர் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எப்போ நீங்கள் 2 பேரும் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி எடுக்கும்போது அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க. இல்லை நீங்கள் குடிக்கக்கூடாது, உங்களோட உடம்பு வந்துட்டு சரியில்லை அப்படின்னு. ஆனால் அவர் கேட்க மாட்டுறாரு. ஃபங்க்ஷன் தானே, ஒரே ஒரு சிப்பு மட்டும் குடிச்சுக்கிறேனே அப்படின்னு. இல்லை அது ஆகவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எப்பா நீயும் டாக்டர் தானே, நீயே சொல்லு உங்கள் அப்பா குடிக்கலாமா அப்படின்னு. அது அவரோட இஷ்டம், அவர் குடித்தா என்ன குடிக்கலன்னா எனக்கு என்ன, அவர் மேலெலாம் எனக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் ஆகிருது. ஸோ அவர் ட்ரிங்க்கெல்லாம் ஊற்றி எல்லாருக்கிட்டையும் சியர்ஸ்லாம் பண்ண போகும்போது இந்த அம்மா பார்த்திங்கன்னா அதை பிடுங்கி கடகடன்னு குடிச்சிட்ருக்கு. இன்னிமே அதிகமாக ஊற்றி குடிச்சிட்டே இருக்க. அவங்க அப்பா திட்டாரு, ஏம்மா போதுமா நிறுத்து அப்படின்னு. ஆனாலும் இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டுது. ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது போல். எந்திரிச்சு ஓடிட்டுருக்கு. ஹீரோயினும் பின்னாடியே போகிறான், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு.
ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரில. அவன் ஆடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.